வந்துட்டியா? வந்துட்டா ஆனா துரத்துறாடா. துரத்துறாங்களா? யாரு? காசியோட ஆளுங்கடா. மாட்டணும்டா. மாட்டிடா, ஓடிடு. டேய் வந்து காப்பாத்துன்னு பார்த்தா போட சொல்றேன். வேற என்ன பண்ண சொல்றேன்? நேத்து ராத்திரியே சுந்தராமலை கூட்டி ஓடிக்கலாம்ல? இதத்தானடா நான் முதலே சொன்னேன். போடா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்ற ரட்டையில முட்டி டப்பவே டப்பாதீங்க. சிஸ்டமெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றது செய் மச்சான். ஐயர் 5 மணிக்கே மண்டபத்துக்கு போறாரு. குழப்பம் பண்ணிட போறாருங்க. சொல்லுங்க அண்ணா. என்ன சாமி எங்களை பாட்டு விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கள்? அதெல்லாம் இல்லண்ணா, நீங்க சொன்ன டைமுக்கு டான்னு மண்டபத்துல இருப்பேன். சரி சாமி சரி சாமி, டான்னு வந்துருவாராம். டான்னு வராரோ டீன்னு வராரோ பறக்கிறத பார்த்தா நேரம் அங்கதான் போவாரோன்னு எனக்கு ஒரு பயங்க. மரியாதா போட்ட பிளான் சொதப்பிச்சு. ஹாய் சிவா, நல்லா இருக்கேனா? பிடிச்சிருக்கா? பாபா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ரெடி. ஹாய் ஹாய், சூப்பரா இருக்கு. நீ சூப்பரா இருக்கு. थैंक यू. ஏய் பக்கிங்க வந்தா. ஏய் என்னடா வந்தானா இல்லையா? வந்தா ஆனா இப்ப இல்ல. ஏய் என்னடா சொல்ற? உங்க அப்பாவோட ஆளுங்க அவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கல்யாணம் நீ போட்ட பிளான் இப்போ என்னடி பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. வா சிவா, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். கொன்றுவேன். முதல்ல ஏன் கல்யாணத்துக்கு வழி சொல்லுங்க. நான் ரெடி. ப்ரூஸ்லி நீயா? ஏய் நீ எங்கடங்க? நான் தானே அபியோட மாப்பிள்ள. அதெல்லாம் பத்திரிக்கை. நம்ம பிளான் எப்படி இருந்தா? என்னடி எத்த கட்ட திரும்பி நிக்கிற? சாரி சிவா, நீ நினைச்ச அவனை எழுப்பிட்ட. அப்ப நான் நினைச்ச அவனை வைக்கல நிக்க. விளையாடாத சிவா. ஓகே நான் அபி, சிவா சுந்தராபாத், வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு பிளானே தேவையில்லை. நான் இந்த விளையாட்டுக்கு வர மாட்டேன். அபி எல்லாம் உன்னால தான். நீ முதல்ல அந்த ப்ரூஸ்லியை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வரேன். பாரு எப்படி பேசிட்டு போறான். சிவா, வேஷ்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். மணவரையில உட்காரும்போது வேஷ்டி அவரும். நல்ல கேள்வி. நீ என்ன பண்ற? இவ்வளவு கூப்பா இவ்வளவு நாள் ஓகே சிவா, விஷ் யூ ஹாப்பி மேரேஜ். சிவா எங்க எவ்வளவு நேரங்க எடுக்க மாட்டேன்றான் ஆளு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. மாஸ்டர், நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். நான் என்ன ரெடி ஆகல, கடத்தி முடிச்சோன்னு சொல்றேன். இந்த பாருங்க மாஸ்டர், கடத்திக்கிட்டு போற அந்த பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் கடத்தப்பட்ட பசங்க அவங்க உங்க வீட்டுல பத்திரமா இருப்பாங்க. சரி சரி ஓகே ஓகே. எங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வர அந்த ஆளு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டீ பக்க எங்கடா ஓடிட்டு இருக்க? ஓம் நமோ பிராதபதஜே நமோ பிரதமபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதனாஜே கதன். ஷோ ஹே கைஸ், உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியும்? ஓம் சுமுகத்ரமஹ, ஓம் ஏகதந்தத்ரமஹ, ஓம் கபிலத்ரமஹ, ஓம் கர்ணகாத்ரமஹ. ஐயோ பொண்ணை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், பொண்ணு இவன் இல்ல. ஐயோ மாப்பிள்ளையை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை இவன் இல்ல. நீங்க மந்திரத்தை சொல்லிட்டே இருங்கோ. ஏய் ராஜேஷ், போன். மாஸ்டர் தான். என்ன மாஸ்டர், என்னாச்சு? டீல் ஓவர். பொண்ணையும் மாப்பிள்ளையும் தூக்கியாச்சு, நீங்க வரலாம். ஓ சூப்பர். சரி சரி கடத்தல பசங்களை காணோம்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை சரி 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 வாங்க, வண்டியில ஏறுங்க. வா மச்சான். டீல் பாண்டி. மாஸ்டர் மார்த்தாண்டம். தெரியுது. நம்ம பழைய கணக்கு முடிச்சிட்டேன். பழைய கணக்கா? புரியல. நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளை ப்ரூஸ்லியை தூக்கிட்டேன். யோ, நீ பாட்டு மாப்பிள்ளையை தூக்கிட்டேன்னா வாரண்டிக்காரோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா மாப்பிள்ளைக்கு என்னையா சொல்றது? அதே தான்டா நானும் கேட்குறேன். எங்கடா என் பொண்டாட்டி? உன்னோட மேட்ரிமோனியில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல்ல, 6 மாதம் வாரண்டி கொடுத்தல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவள் என்னை விட்டுட்டு ஓடிட்டாளே, உன் வாரண்டி அவளை இன்னும் எனக்கு திருப்பி தரலையே. டாய் நீ பண்ண காரியத்துக்கு எவ்வளோ இருந்தாலும் ஓட தான்டா செய்வா. அப்படி என்னடா பண்ண? என்ன பண்ணியாவா? லேட் ஆகுமா? சில காலமே ஆகும். இது குண்டலினியை மேலே ஏற்றுற பயிற்சி. இதை மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன்னா நம்ம வாழ்க்கையே சரியாயிடும். முதல் இரவுல குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறேன்னு சொல்லி யோகா பண்ணிட்டு இருந்தேனா அப்படிதான்டா ஓடுவாங்க. எட்ரா வண்டிய. மாப்பிள்ள ப்ரூஸ்லியை தூக்கிட்டானுங்க. அபிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ப்ரூஸ்லிக்கு நம்ம 6 மாசம் வாரண்டி கொடுத்துருக்கோம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. எப்படி பாஸ்?
ஐயர் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். ஈசான தேவஸ்தாத்ரமா ஓம் வசுதே தேவஸ்தாத்ரமா ஓம் பீமஸ் தேவஸ்தாத்ரமா ஓம் மகதோஷ் தேவஸ்தாத்ரமா ஓம். கடத்திட்டு போதானே வந்தேல், தாராளமா கடத்திட்டு போங்க, நான் ஒன்றும் கத்த மாட்டேன். என்னடா கடத்துறீங்க பாவீங்களா? டேய் மூச்சு திணறாதே, என்ன விட்டுருங்க டேய். ஓம் தத்ருஜாத வித்வாஹ வக்தே, என்ன விட்டுருங்கடா டேய். ஏகதண்டாத வித்வாஹ. என்ன பண்ணுறது? என்னாச்சு? நல்லா தெரிவிக்க விட்டுட்டாங்களேங்க. என்னம்மா என்னாச்சு? பிள்ளைங்க காணோன்னு. அந்த புரூஸ்லி தானே அவனை தான் தூக்கியாச்சே. ரோஸ்லி இல்ல, ஜாக்கி சான். சிவாவை அபியும் காணோம். சிவாவை அபி காணோமா? கொஞ்சம் இருங்க. பாருங்க. ஜெயவேலு மச்சான் மாயே. கல்யாண மாப்பிளைய ஊருக்கு தூக்கிட்டேன். உன்னை வச்சு தீக்க முடியாத பகைய உன் பையனை வச்சு தீத்துக்கிறேன். ஐயோ ஐயோ தூக்கிட்டாங்களா? ஐயோ ஐயோ. யாரு பாரு. நான் பரம பேசுறேன். பரம பொண்ணை தூக்கியாச்சு. தீரா பகைய எங்க ஊர்ல வச்சு நாங்களே தீர்த்துக்கிறோம். ஆஹா, ரூஸ்ல தூக்குற, ஷாருக் கார தூக்குற, புள்ளைகளை தூக்க வச்சிட்டீங்களே. இதான் நடக்கும் சொன்னீங்களா? நடக்கும் சொன்னீங்களா? ஏய் வான்மதி, இல்லடி, இனிமே யார் பிராணம் வேண்டாம், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வாடி அண்ணே. பொண்ணுக்கு காவலா இருக்கு சொன்னா காணான்னு சொல்லிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வரவங்களா பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன் நானு? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலண்ணே. அண்ணிய கூட்டு வந்தீங்கன்னா 60 கல்யாணம் சொல்லி மீட் பண்ணி 60 கல்யாணம். மில்கியே வருது. ஐயோ வில்ல ரவுடி பொறுக்கின்னு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். சிவா சொன்னப்பறம் தான் தெரிஞ்சது நீங்க இந்த தேசத்தின் அடையாளம். நானா? ஆமா, நீங்களா? நான் தான். என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்த்தேன். நீ எப்போ என் பையனை கூட்டு போய் அந்த திருட்டு பையன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தியோ, அப்பவே நான் உஷாராயிட்டேன். யார் திருட்டு பையன் மக? அந்த காசி அவன் என்ன யோகியனா? பரம்பரையா தேசத்துக்காக போராடுற குடும்பம் எங்க குடும்பம். பரம்பரையா சில திருடுறதை தொல்லா வச்சிருக்கிறது அவன் குடும்பம். அதனால்தான் என் பையன் எங்க போனாலும் வெரைட்டி பிடிச்சேன். நீங்க தப்பா பேசுறீங்க மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ். நீங்க இந்த நாட்டோட தியாகின்னா காசி இந்த தேசத்தின் அடையாளம். தேசத்தின் அடையாளமா? ஆமா, சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங்னு தேசப்பற்ற உங்க குடும்பத்தோட பேர்ல காட்ட முடிஞ்சது. ஆனா காசியோட பரம்பரை அப்படி இல்லை. அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டங்காலத்துல இருந்து ஒரிசா, பெங்காலி, மகாராஷ்டிரா, மராத்தி, குஜராத்தின்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதால இன்னைக்கு அந்த குடும்பமே தேசத்தின் அடையாளமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க பையனை அந்த குடும்பத்தோட மருமான ஆக்குறது உங்களுக்கு பெருமை இல்லையா மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ்? உங்களோட ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு மாநிலம், மொத்த இந்தியாவே உங்க பரம்பரை. அதனாலதான் சொன்னேன் நீங்க இந்த தேசத்தின் அடையாளம்னு. என் பையன் பேர்ல தான் பகத்சிங், ஆனா ஒரு பச்சை தமிழன். இந்த தமிழன் இந்த இந்தியனோட சம்பந்தம் வச்சுக்கலாமா? என் பெருமையை உணர வச்சுட்டீங்க சுபாஷ். வாரண்டி. என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே வழி. ரீப்ளேஸ் இதை நான் யாருக்கும் பண்றதில்ல, பட் உனக்காக பண்றேன். அப்போ உடனே பண்ணுங்க, உடனே. நீ இவ்வளவு பிறந்தேன்னா ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு லைக்கே வராத பொண்ணு தான் பார்க்க முடியும். பரவாயில்லையா? ப்ரொஃபைல் பிக்சரே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப கல்யாணம் நடந்தாகணும். உன்னுடைய வேகம் எனக்கு புரியுது. ஜஸ்ட் அ மினிட். யாரு டயானா, என்னம்மா இது? டேய் பரமே, வராங்க. அண்ணே வாங்கனே. டேய் சிவாவை கடத்திட்டு வந்தது அவங்க பொண்ணு அபி கழுத்துல தாலி கட்டத்துக்கு தானே? இந்த பையன் தானே வேணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துகிட்டு ஊருக்குள்ள பகையாளி மாதிரி நடிச்சீங்கல்ல, அதான் எங்க பங்குக்கு. எப்படி எங்க பயிரு? டேய் சூப்பரா தம்பி. இவ்வளவு காலம் நாங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்குடா. அக்கா, இதெல்லாம் காரணம் நம்ம மாப்பிள்ளை தம்பி சிவாவும் தான்.
யார் சிவாவா? அப்பதான் நான் சொல்றது கேளு. கோவப்படாம குத்துறது அப்பதான். வெட்டுடா அவனை. இன்னைக்கு உங்க இடத்துக்கு நான் தனியா வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரையும் வெட்டணும் குத்தணும் இல்ல, சமாதானத்தை தேடி வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்னையும் எங்க அப்பனையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா வெட்டிக்காத்தா, வெட்டிக்க, வெட்டி உன் பழியை தீர்த்துக்க. நீங்க எல்லாம் பழி வாங்க கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒத்தையால சமாதானத்தை தேடி ஓடி வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, என் சாவு இந்த பகைக்கு ஒரு முடிவா இருக்கணுமே தவிர அது ஒரு ஆரம்பமா இருந்துடக்கூடாது. பகை வேணுங்கிறவன் அருவாள் எடுத்துக்க, வேணாங்கிறவன் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்க. மாப்பிள்ள இனிமேல் நமக்குள்ள பகல மாப்பிள்ள எடு மாப்பிள்ள. ஒத்த பேர் நான் வந்து செல்ஃபி எடுக்க வந்த என் தங்கராச குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாப்பா. ஏய் சிவா, செல்ஃபி எடுத்தே 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டல, சூப்பர்ப்பா. எது எப்படியோ மாமன் மச்சான் உறவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அபிராமி சிவா கல்யாணத்தை நடத்திடுவோம். மாங்கல்யம் தந்து நானேன பவஜீவன ஹேதவ. சிவா ரொம்ப சந்தோஷம். பத்ராமின் சுபஹ தம் ஜீவ என்னப்பா தாலி எடுத்துட்டா? என்னடி இது? உன்னை விட நான் தான் ஒரு செகண்ட் மூத்தவன். நான் தான் தாலி கட்டுவேன். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏய் ஏய் அவனை கட்டணும். ஏய் ராஜலட்சுமி, காபி முக்கியமா மச்சான் புடுடா. அவளுக்கு புடிடா, புடிடா. அடா அவளை புடிங்க. பாத்துங்க. புடி. புடிங்க. தாலி கட்டி ஏய் சிங்கண்டா நீ உங்க அப்பா மாதிரி. என்னடா பயந்துட்டியா? பயந்தம்புடி சும்மாதான். வந்தில சாப்பிட போதே வந்தாங்கடா. என்ன தங்க? ஓடிடுங்க, பந்தியில முட்டை வைக்கலன்னு கோஷ்டியா வெட்டிக்கிறாங்க. ஐயோ